ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 29, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, போடோ அவுட்ஃபிட்ஸ் லீடர் 14 others convicted in Assam blast கேஸ். ஓகேவா, அஸ்ஸாம் பிளாஸ்ட் கேஸ் இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 சீரியஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஃப்பி அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே, என்டிஎஃப்பி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, போடோலேண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமோட மெயின் இது. அஸ்ஸாமில் மெயின் ட்ரைபல் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா போடோ ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைப்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நேட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ மித்த சாந்தல் பீப்புள் அண்ட் அதர் ட்ரைபல் பீப்புளெலாம் என்னென்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து பிளான்டேஷனுக்காண்டி, அதாவது டீ பிளான்டேஷன் அதர் பிளான்டேஷனுக்காண்டி அங்கே அஸ்ஸாமுக்கு கூட்டு வரப்பட்டவங்க இப்போ அஸ்ஸாம்லேயே வந்து தங்கியிருக்காங்க. அண்ட் அதர் ஃபாரினர்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனியாக ஒரு கண்ட்ரியே வேணும் அப்படின்ற மாதிரி இந்த என்டிஎஃப்பி நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மாதிரி செயல்பட்டு வராங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம். ஓகே, அப்போ நீங்கள் இது எதில் இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா GS3 பேப்பரில் இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் இன்டர்னல் செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் படிக்கும்போது நிறைய ஆர்கனைசேஷனை பற்றி படிப்பீங்க, மாவோயிஸ்ட் படிப்பீங்க, ஓகேவா, அதுக்கடுத்து அல்கொய்தா படிப்பீங்க, அதுக்கடுத்து ISIS எல்லாத்தையுமே படிப்போம். ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியில் அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லாமே வரும்போது இந்த என்டிஎஃப்பியும் ஒன் ஆஃப் த குரூப்ஸ். ஓகேவா, அப்போ இவங்களை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ GS3ல முக்கியமான குரூப்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் 2008 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2019 பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 பேருக்கு, ஈவன் அந்த என்டிஎஃப்பியோட தலைவர் அவரோட அந்த சேர்மனுக்கும் சேர்த்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் டைமாரி அப்படிங்கிறவர், அவருக்கும் சேர்த்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவங்க விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ நம்ம போடோலேண்ட் பீப்புளை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட் இதுதான் அந்த மொத்த இதோட இது. இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு செப்பரேட்டிஸ்ட் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்களுக்கு முக்கியமான கோரிக்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போடோலேண்ட் அப்படிங்கிற ஒரு தனி கண்ட்ரியவே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வித் போடோ பீப்புள் அப்படிங்கிற ஒரு நேம் டேக்கில். ஓகேவா, இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்டால் இவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு முத்திரை குத்தப்பட்டவங்க. ஓகேவா, இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஓகேவா இது முதல்ல எந்த நேமில் இருந்துச்சு, இந்த என்டிஎஃப்பி அப்படிங்கிறது முதல்ல என்ன நேமில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற நேமில் இருந்துச்சு. ஓகேவா, இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்தில் இருந்த ட்ரைப்ஸ் இவங்க தான். இவங்க முக்கியமாக யார் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா, இப்போ அரௌண்ட் 26 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அங்கே அஸ்ஸாமில். அதில் 10% ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போடோ பீப்புள். ஓகே, இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டில் இவங்க அதிகமான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதில் முதல்ல இந்த போடோ ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு இது போடோ ஆர்கனைசேஷன் கொண்டு வரப்போ எந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போடோ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, 1967. அதுக்கடுத்து இப்போ இருக்கிற நேம் வந்து 1988 இந்த நேமை என்டிஎஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இவங்க அஸ்ஸாமில் நிறைய வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. அது யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடோ சிவிலியன்ஸ் மேலே இவங்க வந்து அட்டாக்ஸை பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேலே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நான் போடோ சிவிலியன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிவாசிஸ் இருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தல், முண்டா, ஓரோன் ஆதிவாசிஸ் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பீப்புள். ஸோ இவங்க மேலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறது. ஸோ இந்த தாக்குதலுக்கு அகெயின்ஸ்டாக ஆதிவாசி கோப்ரா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆதிவாசி கோப்ரா ஃபோர்ஸ் அந்த என்டிஎஃப்பி இவங்க 2 பேரும் இடையில சண்டை போடுறது. அண்ட் என்டிஎஃப்பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் டைரெக்டாக அளிக்கிறது. ஓகேவா, இந்த சந்தல், முண்டா, ஓரன் ஆதிவாசிஸ் இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ லேபரர்ஸாக பிரிட்டிஷ் ராஜ் பீரியடில் வந்து உள்ளே வந்தவங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என்டிஎஃப்பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1988 இதோட என்டிஎஃப்பி அப்படிங்கிற நேம் வந்துச்சு. அண்ட் இந்த என்டிஎஃப்பியோட முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இது ஆர்கனைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பூட்டானில் அதிகமாக ஆர்கனைஸ் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனாஸ் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இது எந்த 2 கண்ட்ரியும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய அசாமையும் அவங்களுடைய அதாவது பூட்டானுடைய ஹாஃப் கீழே உள்ள பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பூட்டானையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பூட்டான்லேருந்து இவங்களை வெளியேற்றுறதுக்காண்டி பூட்டான் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆல் கிளியர் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் ஆல் கிளியரில் நிறையா NDFP பீப்புளை கொண்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. மே 2005 அந்த ஒப்பந்தம் நடந்திருக்கும். சீஸ் ஃபயர் வயலேஷன் ஒப்பந்தம் நடந்திருக்கும். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த NDFB வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி பீப்புள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ NRC லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். NRCயில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1974 பக்கம் பங்களாதேஷில் வந்து பங்களாதேஷ் வார் நடந்ததுனால அங்கேருந்து நிறையா பீப்புள் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த NRC லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா நாள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே இதில் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷி பீப்புளையும் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாலலாம் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மனாஸ் நேஷ்னல் பார்க் இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான தங்குற இடம். ஓகேவா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 2011 சென்சஸ் படி அரௌண்ட் 2226 பார்த்தீங்கன்னா பிக் கேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70% ஆஃப் பிக் கேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி சவுத் ஏஷியாவில் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் மற்ற எந்த கண்ட்ரி போனாலும் உங்களால் இந்த பிக் கேட்டை பார்க்க முடியாது, அதாவது புலிகளை பார்க்க முடியாது. ஓகேவா. ஸோ இந்த புலிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் நமக்கு டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. இந்த டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இது கீழே வரும். இந்த டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து என்ன ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது மூலமாக நம்மளுடைய டைகர் பாப்புலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகேவா. 2006 அரௌண்ட் 1411 டைகர்ஸ் இருந்துச்சு. அண்ட் 2011 வந்து 1706 இருந்துச்சு. 2014 நான் மாற்றி சொல்லிட்டேன். 2014 தான் 2226 இருந்துச்சு. ஓகேவா. இப்போ 2018 அந்த இது போயிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் வந்து இன்னும் வரணும். ஓகேவா. ஸோ அந்த வந்தால் நமக்கு இன்னும் எவ்வளோ போகும் அப்படிங்கிறது தெரியும். குளோபலி ஓவரால் வேர்ல்டுலே எவ்வளோ புலிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3891 புலிகள் தான் இருக்குது. இதில் அரௌண்ட் 2226 புலிகள் வந்து இந்தியாவிலே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70% வேர்ல்டில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனும் ரிலேட்டட் டு புலிகளை காப்பாற்றுறதுக்கான எல்லா ஆர்கனைசேஷனும் இந்தியாவில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இது ஒரு கணக்குப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரௌண்ட் 3000 புலிகளை தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஒரு சில ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் 10,000 to 15,000 புலிகள் கிட்ட இந்தியா வந்து அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கான்ட் ஹேண்டில் மோர் பிக் கேட்ஸ் அப்படின்னா ஏன் பிக் கேட்ஸை அதிகமாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இருப்பிடம். ஓகேவா. இதோட இருப்பிடம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருப்பிடம் இந்த சென்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சை தான் சொல்லுவோம். அந்த ஃபாரஸ்ட்டோட அளவு வந்து என்னென்னா இந்தியாவில் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஃபஸ்ட்டு. ஓகேவா. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகருக்குன்னு ஒரு காரிடார் இருக்கும். ஓகே. டைகர் மூவ் பண்ணுறதுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு டைகர் காரிடார்ஸ் இருக்கும். இந்த டைகர் காரிடார்ஸும் என்ன ஆகுதுன்னா ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா. இது வந்து எல்லாமே நியூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது உணவாக உட்கொள்ளுது பார்த்தீங்களா. அந்த உணவாக உட்கொள்கிறதுக்கான அந்த விலங்குகள் வந்து மானோ இல்லாட்டி அதர் விலங்குகளை வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து என்ன கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கிரியேட் ஆகிருக்க 3 முக்கியமான ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போச்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை வேட்டையாடுறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாகவே இந்த பிரச்சனை நம்ம இந்தியாவில் இருக்குது. செகண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனிமல் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றது, அதை நம்ம அடிச்சு கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டோம். இதனால் ட்ரெடிஷ்னல் வந்து ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டைகர் கன்சர்வேஷன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் சொன்னேன்னா அந்த 3 ப்ராப்ளம் லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராப்ளம். ஸோ இந்த 3 ப்ராப்ளத்தையும் அரெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா டைகர் கன்சர்வேஷனுக்கான அந்த பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது
வாழ்கிற ஏரியாவோட அந்த பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் பெட்டிஷன் ஆன் போபால் கேஸ் லீக் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. போபால் கேஸ் லீக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1980s வந்து நடந்த ஒரு பிரச்சனை. ஓகேவா? அதோட இது எல்லாமே கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மீத்தேல் ஐசோசைனேட் அப்படிங்கிற கேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைடு கார்பரேஷன் அப்படின்னு இதுலேருந்து வெளியே வந்துச்சு. அதுலேருந்து அரௌண்ட் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அரௌண்ட் 5,000 கிட்ட இறந்து போய் 5 லட்சம் பேர்கிட்ட உடல் ஊனமுட்டுறாங்க. ஸோ இது கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க, இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மீத்தல் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அதில் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் சஸ்பெக்ட்ஸ் ரேடிகலைஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி பிரச்சனையில் அந்த ஐஎஸும் வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக இதுக்கு முன்னாடிலாம் படிச்சுக்கிட்டு இருப்போம் லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. லோன் உல்ஃப் அட்டாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து கையாளுறது அந்த லோன் உல்ஃப் அட்டாக் அப்படிங்கிறது. இந்த லோன் உல்ஃப் அட்டாக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை கேரி ஓவர் பண்ணுறது. நம்ம அவரை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அவர் வந்து இங்கே தான் இருக்காரா இல்லாட்டி இதெல்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி கண்டே பிடிக்க முடியாது. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட கலந்து அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து என்னென்னா எடுத்துகிட்டு போகிறவர் தான் அந்த லோன் உல்ஃப் அட்டாக். ஸோ அது மாதிரியான அட்டாக்கெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ஐஎஸ் சஸ்பெக்ட்ஸ் வந்து என்னென்னா எப்படி ரேடிகலைஸ் ஆகுறாங்கன்னா ஐஎஸோட அந்த கொள்கைகளை வந்து எப்படி இவங்க உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மகாராஷ்டிராலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இது நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஐஎஸ்ஓட அவங்களுடைய அந்த லைக் ப்ராபகண்டாவெல்லாம் போய்ட்டு நெட்டில் படிக்கிறீங்க. ஓகேவா? அண்ட் சீக்ரெட் கனெக்ஷன் வித் அதர் பீப்புள் ரிலேட்டட் டு ஐஎஸ் அப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துன்னா கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்கள வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கரெக்டான நேரத்தில் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக 10 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணிருவாங்க. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன் த ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட் இன் த ஆர்ம் அப்படிங்கிறது என்ன அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக முந்தானத்து நம்ம ஒரு நியூஸ் படுத்தோம். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அவங்களுக்கு வேணும்னா வந்து அதை இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 வள்ளுவன் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அடிங்க, உங்களுக்கு அந்த நியூஸ் வீடியோ வரும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா இது வந்து கரெக்ட் தான், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்டர் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதில் பார்த்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு அதில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த நியூஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த நியூஸ் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன, இதில் ஒரே ஒரு மேஜர் சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்ததுலேருந்து இப்போ ஒரு மேஜர் சேலஞ்சஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன மேஜர் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் கிரெடிட்டாரை இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இன்சால்வன்சினா நமக்கு தெரியும், இப்போ ஒரு கார்ப்பரேட் செக்டார் இருக்குது. ஓகேவா? அந்த கார்ப்பரேட் செக்டார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கடனை திருப்பி செலுத்த முடியாமல் டெப்ட்டுக்குள்ளாகிறாங்க. அப்போ அவங்க மேலே இன்சால்வன்சி அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா அந்த பேங்க் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஓகே, அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்களுடைய கடனை திருப்பி செலுத்த முடியல. அப்போ இன்சால்வன்சி யார் பண்ணலாம்? அந்த கார் மேனுஃபேக்சரிங்க்கு இப்போ வந்து இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து அவங்க மேலே நேஷ்னல் ட்ரிபுனலில் போயிட்டு இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனலில் போயிட்டு இவங்க இந்த கேஸை கொண்டு போகலாம். ஆனால் வந்து என்னென்னா இதில் ஒன்று பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் என்ன மீனிங்கில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 2 வகையான கிரெடிட்டார் இருக்காங்க. ஒன்று ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் அப்படின்னா யாருன்னா அந்த காசு கொடுத்து அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா, தே ஆர் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? இன்னொன்று ரெண்டாவது ஆப்ரேஷனல் கிரெடிட்டார் அப்படின்றாங்க. ஆப்ரேஷனல் கிரெடிட்டார் அப்படின்னா யாருன்னா இப்போ ஒரு கார் தயாரிக்கணும்னா அதில் டயர் வேணும், இன்ஜின் வேணும், அப்புறம் பேனட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருட்கள் வருது பார்த்தீங்களா. இந்த நிறையா பொருட்களையும் சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சப்ளையர்ஸ் இருப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ரேஷனல் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்னா அந்த காரை தயாரித்து வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ஆப்ரேஷனுக்கும் அமௌண்ட் இந்த சென்ஸ் இந்த ப்ராடக்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். இப்போ கரண்ட்டில் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்கிறாங்க
கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் கிரெடிட்டாருக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திவால் ஆயிடுச்சு, இதை இன்சால்வன்சி பேங்க்ரப்சியில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு போகிறாங்க. பட் இவங்களுக்கு எந்தவித உரிமையும் கொடுக்கல, ஓட்டிங் ரைட்ஸும் கொடுக்கல அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையே. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ரேஷனல் கிரெடிட்டாரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஓசி, அதாவது கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ ஒரு கம்பெனி, இப்போ ஹுண்டாய் கம்பெனி வந்து என்ன இன்சால்வன்சிக்கு போகுதுன்னு அப்படின்னா அங்கே கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கொண்டு இது பண்ணுவாங்க. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்னால் யாரெல்லாம் அந்த கம்பெனி கடன் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அதில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து இப்போ யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸு கிடையாது. எந்தெந்த பேங்க் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்டிசிசம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் லாஸ்ட் டிசம்பரில் வந்து ஒரு கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷனல் கிரெடிட்டாரையும் இதில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபபிள் ஈவன் இஃப் டிசேபிள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விட்டாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ஜட்ஜாக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளைண்ட்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் 40% 50% வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சிவில் ஜட்ஜாக ஆகணும்னா அவங்களுக்கு வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிருக்கும். அந்த கேஸ் யார் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திர மோகன் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா போயிருக்கும். அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுவாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது கரெக்ட் தான், அதாவது ஜட்ஜாக ஆகிறவங்களுக்கு சில பல குவாலிட்டிஸ்லாம் வேணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்னஸை வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டை தெளிவாக படிக்கிறதுக்கும் அதை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கும் அவருக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து என்ன இந்த ஆத்தர் ஒரு 4 ரீசனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு ரீசன் அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளைண்டாக இருக்க பர்சனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மலுப்பக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அவர் எமினண்டாக இருக்கிறது வந்து என்ன முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெரிய லெவலில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது யூஎஸோட கோர்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருந்திருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்லேயும் வந்து ஒரு ஜட்ஜ் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜக் யாக்கூப் அப்படிங்கிறவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கோர்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி இருந்திருக்கும் போது ஏன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த மாதிரியான இது இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானோட அந்த ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஜட்ஜ் பேர் வந்துன்னா யூசுப் சலீம் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பிளைண்டாக இருக்கிறவங்களால முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பர்சனால் அவங்களால வந்து என்னென்னா ஒரு ஜட்ஜாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன அவங்களால வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து என்னென்னா டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, டெக்னாலஜிக்கல் லெவலில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜால் யூஸ் பண்ணி வர முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா வச்சதே ஒரு ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அவுட்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி வந்து என்னென்னா டிசபிலிட்டினால கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங், இது அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைன் ஜட்ஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும்னா அவருக்கு ஏற்றாப்பில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை, அதுக்கான எல்லா இதுவுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டியை ஒரு காரணமாக காட்டி அவங்கள வந்து கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை மொத்தமாக பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த 40 to 50% ஆஃப் பிளைண்ட்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்தால் அக்செப்டபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜுடிஷியல் ரிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரது வந்து ராங்கான விஷயம் இல்லை ரைட்டான விஷயம்னு உங்களுடைய சப்ஸ்டான்ஷிவ் ஆன்சர் வந்து என்ன கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட்லி அபவுட் ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேரை பற்றி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட
ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணி ஒரு சில இதெல்லாம் பேசுகிறாங்க. ஓகேவா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹெல்த் சர்வீஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து என்னென்னா லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஹெல்த் கேர் சர்வீஸ் முக்கியமாக என்னென்னு ஸ்டூடெண்ட்டை பொறுத்து தான் ஹெல்த் கேர் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 51 காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 238 யூனிவர்சிட்டிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இவர் வைக்கிறாரு. ஓகேவா, செகண்ட் ப்ராப்ளம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு என்னென்னா, இப்போ ஒரு டைவர்சிட்டி ஆஃப் ப்ராப்ளம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்டில் இருக்கிறவனுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த துறை நாலேஜ் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு டைவர்சிட்டியான ஒரு நாலேஜ் வந்து என்னென்னா அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த மிகப்பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினர்ஜைஸ் பண்ணி ஒட்டுமொத்த இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா, இதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ரிலேட்டட் டு ஹெல்த் சர்வீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது அப்படின்றதும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்தியாவில், அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு வந்து செலவு பண்ணுறதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்குறாங்க. பட் இது வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ன ஹெல்த் ஃபெசிலிட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஹெல்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் ஹெல்த் லிட்ரஸி அப்படிங்கிறதுல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹெல்த் லிட்ரஸியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னா கவுன்சில் ஃபார் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைவர்சிட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றாங்க. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் பீரோ கூட வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபுட் சேஃப்டி, சானிடேஷன், அர்பன் அண்ட் ரூரல் பிளானிங், இதில் எல்லாத்தையுமே ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தோட அறிவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் ஃபார் பப்ளிக் ஹெல்த்துக்கு இன்க்ளூட் ஆகணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் இது வந்து என்னென்னா இவங்க கரிக்குலம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கரிக்குலம் ப்ரொவைட் பண்ணுறது ஈவன் ஸ்கூல்ஸு அண்ட் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்தே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டத்தை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன இதெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம், இந்த ஆயுஷ்மான் பாரத் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஹை லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்க வந்து பாயிண்ட்ஸில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு ப்ரோப் இயர்லி அப்படின்றாங்க. லேர்னிங் டு ப்ரோப் இயர்லி அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஜி கரிக்குலம் பார்த்து பேசுகிறாங்க. இந்த யூஜி கரிக்குலமில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சிங் யூனிவர்சிட்டிஸில் எந்த மாதிரியான லெவலில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வேறு எந்த இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஜி ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய இப்போ ஹையர் எஜுகேஷன் போகிற அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 25.8% தான் இருக்குது. இது அகெயின்ஸ்ட் சைனா பார்த்தீங்கன்னா 48.44% இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா 88.84% இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் ப்ராப்ளம் சொல்கிறாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ யூஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜிலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங்கை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எஜுகேஷன் லெவலில் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜி, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் யூஜிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறப்போ நமக்கு அடிஷ்னலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டீச்சர்ஸ், அதாவது ஃபேக்கல்ட்டிஸும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எபிலிட்டியை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான 2 ஆம்பிஷியஸ் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி இன் இந்தியா அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6 இன்ஸ்டியூட்டை வந்து என்ன இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நல்லா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, அவங்களுடைய அந்த விளையாட்டுத்துறை மற்ற எல்லா அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பெண்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ இது எல்லாமே வந்து என்னென்னா அதிகமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரிலையன்ஸ் இன்ஸ்டியூட்டு, பிட்ஸ் பிலானி, ஓகேவா, இந்த மாதிரி இது இன்ஸ்டியூட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தவிர என்னென்னா இன்னும் நிறையா ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறாங்க. என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு எஜுகேஷன் அரௌண்ட் நம்மளுடைய ஜிடிபியில் 6% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரெப்யூட்டபிள் ஜேர்னல் வந்து கிரியேட் பண்ணணும், ஜேர்னல் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிசர்ச் அண்ட் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலில் வெளியிடுறதுக்கும் அண்ட் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கண்டிப்பாக யூஜி ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜி கரிக்குலமில் கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேப்பரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்க முக்கியமான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம அதிகமான சப்சிடி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பழுது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சப்சிடி அப்படிங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்பியாக இருக்கட்டும் அதுவுமே சப்சிடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு என்னெல்லாம் சப்சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசருக்கு கொடுக்குற சப்சிடிஸ், ஓகேவா, வாட்டர் இரிகேஷனுக்கு, வாட்டருக்கு, பவருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் தயாரித்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம சப்சிடிஸ் கொடுக்குறோம். அப்படி சப்சிடிஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடினால் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம இதோட சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம இதில் கொண்டு வரல. அப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் சப்சிடி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன அர்த்தம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் சப்சிடியில் அதிகமாக கொடுக்காம இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடில் பண்ணும்போது நமக்கு அதிகமான ஈல்டு வரும். ஸோ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் அந்த வில்லேஜில் இருக்க புவர் வல்னரபிள் செக்ஷனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீக்ஸ் கவுண்ட் ஆஃப் டீடைன்டு ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீடைன்டு ஃபாரினர்ஸ் அப்படின்னா யார் அர்த்தம்னா இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம் கேப்டிவிட்டியில் வச்சிருக்கிறதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீடைன்டு ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீடைன்டு ஃபாரினர்ஸ் இந்த இதில் அஸ்ஸாமில் மொத்தம் 6 இடத்துல இருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த 6 இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆர்சி இந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த என்டிஎஃப்பி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம். அப்போ அஸ்ஸாமை சுற்றி இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அஸ்ஸாம் ஸ்டேட்டில் அதிகமாக கவனம் செலுத்துறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ஏதாவது கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் பறிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கோக்ராஜ்பூர், ஓகேவா, டஸ்பூர், அதுக்கடுத்து ஜோர்காட், திப்ருகார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்சார், அதுக்கடுத்து கோல்பாரா, இந்த 6 இடம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரினர்ஸை வந்து டீடைன் பண்ணி வைக்கிறது. இப்போ என்ஆர்சி லிஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த என்ஆர்சி லிஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிபியூனலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. அதாவது டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் அவங்கெல்லாம், அதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு இனிமேலும் வந்து என்னென்னா ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் வந்து என்னென்னா செக் பண்ணி அப்படி ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து என்னென்னு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள இந்த ஃபாரின் டீடைன்டு ஃபாரினர்ஸ்க்குள்ளே கொண்டு போய் அதை கேப்டிவிட்டிக்குள்ளே பிடிச்சி கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டாப் கில்லர்ஸ் WHO. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம், மலேரியா ரிலேட்டட் கேரளா மாடலை பற்றி பார்த்தோம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து டேமன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை பற்றி
பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மலேரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேரியா ஒழிக்கிறதுக்காண்டி நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கோம். ஸோ 2030 அந்த மலேரியா ஒழிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டில் தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் பற்றி நேற்று நியூஸில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நேற்று நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் தான் அதிகமான பீப்புளை கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 70% ஆஃப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால வருது. பேசிக்காக நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவாது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ், ஓகே, டயபெட்டிஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிம்பாங்க. இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா இப்போ எய்ட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மலேரியா, H1N1 அந்த மாதிரியான மற்ற வைரஸ் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன கம்யூனிகபிள் டிசீஸ்மாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஈவன் வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால அதிக லெவலில் டெத் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நியூ டெல்லி சூப்பர் பக் ஜீன் ரீச்சஸ்டட் ஆர்கிடிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் பக் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்டீரியா வந்து கொல்றதுக்காண்டி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸே கொண்டுட்டு அந்த பாக்டீரியா வாழ்ந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் சூப்பர் பக் அப்படிங்கிறது. அப்போ நம்ம கொடுக்குற அந்த ட்ரக்கை ரெசிஸ்ட் பண்ணி அது உயிர் வாழுது பார்த்தீங்களா, தே ஆர் கால்ட் அஸ் சூப்பர் பக். ஓகேவா? ஸோ நியூ டெல்லியில் ஒரு சூப்பர் பக், அதாவது என்ன பிளா NDM1 அப்படிங்கிற ஒரு சூப்பர் பக் இருக்குது. இந்த சூப்பர் பக்கை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்க்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பிளா NDM1 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது என்னென்னா இட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் பக். ஓகேவா? இட் இஸ் ஃபவுண்ட் இன் நியூ டெல்லி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.